போன வாரம் தாங்க மீன் குழம்பு சாப்பிட்டோம். ஆனா நான்வெஜ் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி தோணுது. என்ன ரீசன் பார்த்தா இன்னைக்கு சண்டே அன்னைக்கு சாம்பார் சாப்பிடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவ செயல் தெரியுமா? அந்த பாவத்தை நாங்க ஒரு காலமும் பண்ண மாட்டோங்க. இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமா எழுப்பி விட்டு இங்க பக்கத்துல இருக்க மேடவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ் அண்ட் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு பீஸ் சுவரட்டி கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த நான்வெஜ் எல்லாம் நானே நேர்ல போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாதாங்க எனக்கு திருப்தியா இருக்கும். பட் இப்பெல்லாம் சரியா வாங்கிட்டு வந்துடுறதுனால நான் போறது கிடையாது. அவங்கள மட்டும் அனுப்பி விட்டுறது. இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன். சோ அவங்க எந்திரிக்கும் போதே நானும் கூட எந்திரிச்சு அதுக்கு வேண்டிய வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்த உடனே சமையல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபிஷ் அப்படியே கிளீன் பண்ணிட்டு மசாலா தடவி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாங்க. மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் நாங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்போம். இவங்க லீவ்ல வீட்ல இருந்தாங்கன்னா 12 மணிக்கு டீ காஃபி வேற போட்டு தரணும். பட் இன்னைக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஹெல்த்தியா மட்டன் சூப் வச்சு குடிச்சிட்டோம். அண்ட் அந்த ஒரு பீஸ் சவரட்டி சொன்னேன் இல்லையா, அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில வறுத்து சாப்பிட்டுட்டேன். சவரட்டி கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து பண்றாங்க. பட் நான் இப்படி தாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலி பிரியாணியும் நான் எதிர்பார்த்த மாதிரி டேஸ்ட்ல இருந்தது. திருப்தியா சாப்பிட்டுட்டோம்.